ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்க்குறது உங்கள் ஹேக்கர் தமிழா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், என் பேர் வந்து எம் மணிகண்டன். தென் சேம் டைம் நான் வந்து வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங்கும் பண்ணுறேன், ஆண்ட்ராய்ட் டெஸ்டிங் பண்ணுறேன், சைபர் ஃபாரன்ஸையும் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் என்னோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணால் என்னோட காண்டாக்ட் செக்ஷனில் டீம் பண்ணுங்கள், ஓகேவா? நான் ஆன்லைன் செக்ஷன்ஸ் எடுக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, நான் வந்து நம்ம வந்து ஒரு டெலிகிராமில் ஒரு ஃப்ளாஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ இது வந்து மேபி வேறு யாராச்சும் கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குது, கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் ஆனால் நான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா லாக் நம்ம வச்சுட்டு அந்த லாக்கை எப்படி பைபாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், டெலிகிராமில் போயிட்டு ப்ரைவேசி, வேர் இஸ் ப்ரைவேசி செட்டிங்ஸ், பாஸ்கோட். ஓகே, இந்த பாஸ்கோட் போய்ட்டு எனேபிள் பண்ணிட்டு நான் 1 2 3 4ன்ட்டு கொடுத்துட்றேன். அகைன் 1 2 3 4 கொடுத்துட்டு நான் பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிடுச்சா. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து லாக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ இதான் பாஸ்வேர்டு நான் செட் பண்ணிட்டேன். இப்போ எகைன் நான் போய் பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த டேரக்டரினா உங்களோட டெலிகிராம் டேரக்டரி, இந்த இதுலனா உங்களோட யூசர் கான்ஃபிக் ஃபைல்ஸ், யூசரோட ஃபைல்ஸ்லாம் எல்லாமே இருக்கும். ஓகே, நான் அகைன் டெலிகிராம் போய் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, லாக். ஓகே, லாக்கில் இருக்குது. ஓகே, ஒன்ஸ் ஏன்னா அந்த கான்ஃபிக் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு தான். ஓகே, நான் ஏன்னா டிலீட் பண்ணிட்டேன் முன்னாடி. ஸோ ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஏடிபின்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஏடிபி ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அது ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஆண்ட்ராய்ட் டிவைஸ் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஆண்ட்ராய்டில் இருக்கிற ஷெல் ஆக்சஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் கேட்டிங்கன்னா கிடையாது, நிறைய பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி நான் ரூட்டில் இருக்கேன். ஓகே, சாரி, நான் ஏடிபிலனா இருக்கேன். நீங்கள் ரூட்டில் இருக்கீங்களா இல்லையா பார்த்துங்க. ஓகே, நான் ஆல்ரெடி ரூட்டில் இருக்கேன். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் அந்த ஏடிபிக்குள்ளே கனெக்ட் ஆகணும்னு நான் சொல்லிடுறேன். பவர்ஷெல் யாருக்கும் தெரிலனா, நான் ப்ரீவியஸாக என்னோடய சேனலில் பேசிக் செக்ஷன் போட்டிருப்பேன். பேசிக்காக பவர்ஷெல் எப்படி ஒர்க் ஆகுது, பவர்ஷெல்லில் அட்வான்ஸ் லெவல் போடாமல் ஒரு பேசிக்காக போட்டிருப்பேன், அது பாருங்கள், ஓகேவா? ஸோ நான் ஏடிபி டிவைசஸ் அது வந்து இருக்கா பார்த்துப்போம். ஓகே, ஏடிபி டிவைஸில் இருக்குது, என்னோடய டிவைஸ் ஆனில் இருக்குது, இது ஆஃபில் இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், ஏடிபி ஷெல் கொடுத்துட்றேன். இது எப்படி டேரெக்டாக ஷெல்லில் வருது கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக என்னோடய செட்டிங்ஸில் வந்து என்னோடய எமுலேட்டரில் எல்டி மல்டிப்ளேயர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் பர்மிஷன் கொடுத்துருக்கேன். தென் சேம் டைம் ஏடிபி டீபக்கிங்கில் வந்து லோக்கல் கனெக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு டேரெக்டாக ஆக்சஸ் வந்துடுது. ஸோ இங்கே வந்து ஏடிபி ஷெல் கொடுத்துட்டா என்னோடய ஏடிபி ஷெல் கிடச்சிடும் என்னோடய எமுலேட்டரில். தென் வந்து எஸ்யூங்கிறது ஒரு ரூட் ஆக்சஸ் எடுத்துகிட்டு இதை வந்து புல் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த கான்ஃபிக் ஃபைல் ஸ்டோராக இருக்குல்ல, ஸ்டோரான கான்ஃபிக் ஃபைலாம் நம்ம எடுக்கணும், ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதோட கான்ஃபிக் ஃபைல். ஸோ அதை வந்து புல் பண்ணால் நம்ம எடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ தென் சாரி, ஓகே, புல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. அதோட ஃபைல்ஸ் ஃபஸ்ட்டு அந்த டெலிகிராம் ஃபைல்ஸில் என்னென்ன இருக்குது, எது இருக்குன்ட்டு நம்ம பார்த்துப்போம். ஏன்னா ப்ரீபில்டாக நான் செக் பண்ணி எடுத்துட்டேன், இருந்தாலும் உங்களுக்காக காட்டுறேன். ஸோ இதோட அதோட ஃபைல்ஸ், அந்த ஃபைல்ஸில் என்னென்னலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூஸரோட கான்ஃபிக் ஃபைல்ஸ்னால் இருக்கும். மற்றபடி வேறு ஏதாச்சும் இருக்குமா கேட்டிங்கன்னா அவ்வளோவா இருக்காது, ஜஸ்ட்டு அதோட கான்ஃபிக் ஃபைல்ஸ்னால் இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எங்கே இந்த ஃபைல்ஸ்னால் மாடிஃபை பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த ஃபைல்னால் நம்ம எடுத்துருக்கோமே. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய கமெண்டில் பார்த்தீங்கன்னா புல் டேட்டா அந்த கான்ஃபிக் ஃபைல் நான் கொடுத்துருப்பேன் டேரெக்டாகவே. ஸோ இது வந்து என்னோடய எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் கேட்டிங்கன்னா, என்னோடய இமேஜில் வந்து லொக்கேட் ஆகிருக்கும் இந்த யூஸரோட கான்ஃபிக் ஃபைல்லாம். ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா Ctrl F கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஹேஷ்னு கொடுங்க. பாஸ் ஹேஷ் இல்லையா? ஸோ அப்போ பாஸ் மட்டும் கொடுத்து பாருங்கள். இங்கே பாஸ்லாம் இங்கே இருக்குது, அதில் பெரிய ஒரு வேல்யூ இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, பாஸ் கோட் ஹேஷ்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும், ஓகேவா? மற்ற எதுவுமே நீங்கள் கையை வைக்கக்கூடாது, வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணால் இந்த பாஸ் கோட் ஹேஷ் இருக்குல்ல, இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க. டேரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டு எம்டியாக இருக்கணும், இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற இதில் இருக்கணும். தென் வந்து XML ஃபைலுங்கிறதுனால சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இங்கே ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா இந்த ஃபைல் இருந்ததுன்னா உங்களுக்கு நிறையா தலைவலி வந்துடும். இருந்தாலும் நீங்கள் 2 விதமாக நீங்கள் மேனுவலாக போய் அந்த பாத்தில் போய்ட்டு நீங்கள் டிலீட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் டேரெக்டாக இப்படி கூட பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு.
ஓகே நவ் ஃபைன். இப்போ வந்து ரிமூவ் பண்ண டேட்டா வந்து நம்ம புஷ் பண்ண போகிறோம். புஷ் பண்ணி உள்ளே போட போகிறோம். ஓகே ஃபஸ்ட்டு புஷ் பண்ணுறதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு எந்த ஃபைலை புஷ் பண்ண போகிறீங்களோ அதோட ஃபைலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட டேரக்டரி கொடுத்துடணும். ஓகே ஃபைன். ஸோ அங்கே புஷ் ஆச்சா அகெயின் பார்த்துறோம், செக் பண்ணிப்போம் ஃபைல்ஸில். ஓகே புஷ் ஆச்சு. இப்போ நான் என்னோடய பாஸ்வேர்டு போட்டிருந்தேனே, அது பாஸ்வேர்டு இருக்குமா கேட்டிங்கன்னா இருக்காது. ஓகே அகெயின் நான் செக் பண்ணிக்கிறேன் என்னோடய கான்ஃபிக் ஃபைல்ஸில். ஸ்ட்ரிங்ஸ் ஓகே இங்கே பாஸ்கோடு இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இன்னும் இருக்குது, புஷ் ஆகா அது ஒழுங்கா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், டிலீட் பண்ண போகிறேன். இந்த ஃபைலை நான் டிலீட் பண்ணிக்கிறேன். இங்கே சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மேபி மிஸ்கான்ஃபிகேஷன்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதனால் நான் அகெயின்ஸ் ஒன்ஸ் மோர் செக் பண்ணிக்கிறேன் ஒழுங்காக சேவ் ஆன்ஸா இல்லையான்ட்டு. ஓகே கரெக்டாக இருக்குது, எவ்ரி திங் ஃபைன். ஸ்ட்ரிங்ஸ் பாஷ் ஓகே கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே. ஓகே அகெயின்ஸ் ஒன்ஸ் மோர். ஓகே புஷ் பண்ணியாச்சு. ஓகே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக நம்ம பைபாஸ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ரிலேட்டடாக நம்ம பைபாஸ் ஆண்ட்ராய்டு ரிலேட்டடாக பக் ஃபைண்டிங் பண்ணணும், இல்லை ஆண்ட்ராய்டு பென் டெஸ்டிங் பண்ணால் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். நம்ம ஃப்யூச்சரில் நிறைய போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.